ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு தெரில. நான் அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு எக் வாங்க முடியாது, 0 காசு இருக்குது. இது வந்து புஷ் அண்ட் சைடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ எங்கே நம்ம புஷ் பண்ண எங்கே அதான் இருக்குது. கஸ் வாங்க காய்ஸ், இப்போ நம்ம புஷ் பண்ணலாம். புஷ் கோராக். இப்போ நாங்கள் சூப்பராக சேனல் போயிட்டுருக்கு. உங்களோட சப்போர்ட்டு இருக்கணும். இன்றைக்கி பொங்கல், எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். அதுக்கப்புறம் எதாவது சொல்லணும் தானே, மறந்துட்டேன்டி. நீ ஞாபகம் இருக்கியா? ஆட்டோ புஷ் போட்டுருவோம் நம்ம. நீ எதை நினைப்பேன், நான் எதை நினைப்பேன் உனக்கு தெரியுமா? தெரில, நான் மறந்துட்டேன். ஓகே காய்ஸ், கிஃப்ட் பாக்ஸ் வேறு இருக்குதுல்ல, அதான் சந்தோஷமே. ரிசீவ்டா, நல்ல வேலை. ஓகே காய்ஸ், பேர் புஷ் அண்ட் ஸ்லைடு. சூப்பராக இருக்கும் காய்ஸ் இந்த கேம். இது கோராக். ஐயோ, நம்மள நசுக்கிட்டுடா. ஐயோ, நசுக்குனா தான் காசே கிடைக்குமா? நல்லா வச்சுருக்கீங்க போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படியே மனசு வச்சுருக்காடா. காடு அதுலையா யார் விற்றுக்கிட்டு இருக்கான்னு பாரு. இங்கே தான் விற்கணும் போலையா? அங்கே கடவுள் விற்றுக்கிட்டு இருக்கான்டா. எங்கடா விற்கணும்? விற்கணுமா? வாங்கணும். இங்கே வாங்கணும். எக்ஸாச்சே ஷாப் தான் இருக்குது. இது டாப்லேயே ஷாப் இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், வாங்க காய்ஸ், நம்ம போய் வாங்கலாம். இதான் வாங்குறது. ஆமாம், என்ன செஞ்சிட்ருக்கான்னு தெரியல காய்ஸ். இதுதானே ஷாப்பு? சரி அங்கேவா, இதுதானே ஷாப்பு. இது ஷாப் இல்லாமல் வேறு என்ன? இங்கே தான் வாங்கணும். நம்மகிட்ட காசு இல்லையோ. எக்கை வச்சு தான் பழப்பம் நடத்தணும் போல கைஸ். ஃபேவரட் கேம் தான். ஓப்பன் 3. அடி என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஐயோ, வளர்த்த முட்டையை கொடுத்துருக்காங்க கைஸ். டாகா? ஓகே, ஓப்பன் பண்ணிருக்கோம். டாகுன்னு ஏதோ கிடச்சிருக்கு. பெட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவதரி எங்கவா? பெஸ்ட். இதான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். அதனால் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது உருட்டலாமா? உருட்டுவோம். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை பார்க்குறேன். இருக்க ஒரு அவசரமான வேலை காய்ஸ். துரத்துது. ஐயோ, நான் சிக்கிட்டே காய்ஸ். எப்படியோ ஒன்று வாங்கியிருக்கோம் காய்ஸ். அது பெட்டான்னு தெரில, ஆனால் உங்கள்கிட்ட காட்டுறேன். யார் மாப்பிள்ள நீ? யாருங்கிற? என்ன சூப்பராக இருக்கு காய்ஸ். இந்த காசை வச்சு எப்படியாச்சும் என்ன செய்யுது? ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம முட்டை தான் பொரிக்க முடியும். முட்டை பொரிச்சு ஆம்லேட் போடலாம். வாங்க உடஞ்ச முட்டை தான். ஐயா சொன்னானே மங்கி தலையன் இன்னொன்று பார்ப்போம். அடிய பியர் தலையன். ஓகே, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன எக்யூ பெஸ்ட்டுன்னு கொடுப்போம் காய்ஸ். எக்யூ பெஸ்ட். அப்புறம் அதை விற்றுருவோமா காய்ஸ்? குரங்கு எவ்வளோ விடுறது இந்த பியர். ஆமாம் காய்ஸ், குரங்கு தான் காய்ஸ் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது காய்ஸ். ஐயோ, கடுவேல காக்கு வடிவேறு டிசாரோ காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா? வடிவேல காக்கு கடியேறு. அதில் வந்து சில சிலதனை விளையாட போகிறா. விளையாடுறதுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி வாங்க காய்ஸ், இவகிட்ட கொஞ்சம் கொடுப்போம். என்ன பண்ணணும்? வெளில போகணும். வெளில போயிட்டு இதை புஷ் பண்ண சொல்லுவோம் நம்ம. இது வேறு. சரி அங்கே வா. அது ஸ்டாமினா ஆஃப் ஆன பிறகு அப்படியே கீழே வந்துடும். பேசுது. என்ன வேணா பேசு, ஆனால் நல்லா தான் பேசு. நேராக ஏற்றிக்கிட்டு ஏதாச்சும் சொல்லி விட்றாது.
வாய்க்கிலேயே பேசும் காய்ஸ். இப்போ என்னென்ன பேச மாட்டேங்குது. இப்போ எப்படி கீழே இருக்கணும்? இது அது ஃபுல்லாக முடியட்டும். இது வெயிட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது முடிய போகுது. நசுக்கப்போது நசிக்கிட்டுடா. என்ன இந்த கேமில் ஃப்ரெண்டு சொன்னாங்க காய்ஸ், இந்த கேமில் நீ போடுறா, இந்த கேமில் ஒன்று நசுக்கி தக்காளி சட்னி ஆக்கி தொட்டு தின்னு செரிக்கிற வரைக்கும் விடாது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறேன். நானாக தான் சொல்கிறேன், என்னை அப்படியே விட மாட்டேங்குது. ஒரு எக்கு தான் நம்மளுக்குலாம், எக்கு ஷாப்பில் போனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த எக்கு வேணான்னு நினைக்கிறேன். இந்த எக்கு ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே காய்ஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோ சேனலுக்கு நீங்கள் தான் பெருமையை சேர்க்கணும். ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, காற்று சேர்த்துட்டு கூப்பிடவா? ஐயோ கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறா, ஆரம்பிச்சிட்டு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேறு இருக்குது இப்போதைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 அன்லாக்டு நியூ வேர்ல்டு 10லாம் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு தெரில காய்ஸ். அதாவது வாடா வீரசூரா மணி காட்டும் கெடிகாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தள்ளிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கே தான் அந்த ப்ரைஸ் இருக்கோ தெரில காய்ஸ். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது தள்ளிக்கிட்டே. என்னால் ஸ்பீடாகவும் போக முடியல. இப்போ என்னத்தை வாங்கணுன்னு கூட எனக்கு இன்னும் தெரில காய்ஸ். அது தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ், எப்படி வாங்குறதுன்னு தெரில காய்ஸ். கொஞ்சம் மேலே பாருங்க, 6 கப்பு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பின்னிங்கில் தான் வாங்கினது. 6 கப்பு இருக்கா? 6 கப்பு இருக்கா காய்ஸ்? சரி, நான் உடனே தான் கேட்குறேன். இதில் ராக்கை தான் வாங்கணுமா? இல்லை என்ன வாங்கணுன்னே தெரியலையே காய்ஸ். என்ன வாங்கணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் காய்ஸ். நான் ஈவெண்ட் போனேன்னு ஸ்பின்னிங் 2 ஃப்ரீயாக கிடச்சிது. இவன் வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப தொல்லையாக இருக்கீங்க. ஐயோ ஷாப்பு தானே, அப்போனா இங்கே தான் காய்ஸ் போகணும். அப்போயே என்னால் போக முடியல. ஓகே காய்ஸ், ஆனால் ரோப்ளாக்ஸ் இருந்தால் தான் ஷாப்புக்கெலாம் வர முடியும் போல் காய்ஸ். இதுதான் ஷாப் வச்சுருக்கா. ஓகே, இப்போ ஏன்னா என்னால் எதுவுமே வாங்க முடியலன்னு தெரியுது காய்ஸ். இதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, இதெல்லாம் வாங்க முடியும் காய்ஸ். இப்போ புரிஞ்சுது காய்ஸ். யார் யாருக்கெல்லாம் இப்போ புரிஞ்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்கிடுங்க. பூஸ்ட் அப்படிலாம் இதை வாங்கணும். உஷாரான ஆளாக இருக்கானுங்களே. அட பாவி அப்பாடா. இப்போ நம்ம ஸ்குவிட் கேம் வாங்கியிருக்கோம் காய்ஸ். ஸ்குவிட் கேம் மேனை வாங்கி எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு பார்ப்போம். நம்ம செத்து போ ஸ்பீடு அட்டை ஸ்பீடு அதெல்லாம் இப்போ இல்லை காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு காய்ஸ். பார்க்க முடியுமா? முடியுது. குஷ் சி இது பெருசாக கிடச்சிருந்துச்சு, ஏமாந்துட்டேன் காய்ஸ். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது காய்ஸ். பொங்கல் அதுமா ஒன்றும் கேட்க தோணல, அதனால தான் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் தான் கேட்க தோணுது. அதை மட்டும் போட்டு விட்ருங்க காய்ஸ். 100 கோடி புண்ணியம் என்னோடய நாக்கு, கருநாக்கு. ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டோம். என்னோட ஸ்லோ ஆகிட்டான். அடப்பாவி நாசம் பண்ணிட்டியேடா அடப்பாவி. இருங்க, என்னோடய தங்கச்சி கூப்பிட்டு வந்துடுறேன் காசு. இப்போ நான் என்னென்ன வாங்கணுன்னு எவ்வளோ வரைக்கும் வாங்கணுன்னு என் தங்கச்சி தான் சொல்ல போகிறா. ஓகே, டார்கெட்டார் இனிமேல் என் தங்கச்சி. ஓகே, சோகத்தில் இருக்கா, சமாதானம் பண்ணணும். ஓகே சொல்லு. பேர் மனத்தை வாங்கிட்டாங்க காசு. அப்படியே 14 கிலோமீட்டர் வர போகிறோம். யார் அவன் என்ன பின்னாடி தள்ளுறான்? யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் ஸ்குவிட் கேம்லேருந்து தான் வந்திருக்கான் இவனும். ஸ்லோ ஆகிட்டானா? ஒருத்தரும் 14 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேறீங்களே, நசுக்கடா. இவனையும் போட்டு நசுக்குங்கடா. இவனும் அட பாவி தப்பிச்சிட்டான் கைஸ். டே எப்படா தப்பிச்ச? கொப்பாமா அப்படியே எப்படா தப்பிச்சிட்டாங்க. சரி விட்டுட்டு அவன் மட்டும் தப்பிச்சு ஆடிட்டாரு. பரவாயில்ல கைஸ்.
இப்போ நம்ம வந்து 80 சேர்க்கணும் காய்ஸ். குதி நான் கேட்டேனாங்கிறேன். பின்னாடி இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ஷன் சொல்கிறேன். எனக்கே தெரியாது. கிஃப்ட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி. இது ஏதோ கிடச்சிருக்கே. பெட்டில் தான் போய் பார்க்கணும். எக்யூப் பெஸ்ட். 10 மடங்கு கொடுக்குது காய்ஸ். 10 மடங்கு. உங்களோட வியூஸ் சப்போர்ட்டால் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எவனும் வியூஸையும் லைக்ஸையும் சப்ஸ்கிரைப் தயவுசெய்து பார்த்துடாதீங்க. ஓகே, மேலே பார்த்தீங்களா காய்ஸ், AAA 480 அதான் என் நேமு. ஆனால் ஏன் நான் சாய் கேமர்னு வைக்காமல் வச்சேன்னா எனக்கு அந்த நேம் வரவே மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன், இந்த நேம் தான் வந்துச்சு. சாய் கேமர்னு மாற்ற முடியுதானே பார்க்குறேன். உங்களுக்காகவே காய்ஸ் போட்டு நசுக்கேன்னு காய்ஸ். இப்போ ஒருத்தனை வாங்கியிருக்கான் காய்ஸ். அவன் பேர் ஸ்பீடா. அவன் மூஞ்சை பார்க்க சதிக்கலை. இவனோட மூஞ்சை பார்த்துட்டு என் தங்கச்சி சீங்கிறான். இந்த அங்கே தானே இருக்கு ரோலு. எவ்வளோ ஸ்பீடாக இவன் பேரே ஸ்பீடு தான். இவன் அப்படி ஸ்பீடாக போவோம் போ. அவன் பேர் ஸ்பீடா. ஆனால் பிடிச்சி தள்ளுறான். எவ்வளோ நேரத்தை தாங்க பிடிப்பான்னு தெரில காய்ஸ். அதுக்குள்ளேயே ஒன்று போய் யாரா நீ? இந்த குரங்கு இல்லையே. பின்னாடி ஒரு குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கா? இந்த பெட்டில் தான் இதுதான் ஹெல்ப் பண்ணிச்சு. கிஃப்ட்டில் கிடச்சிது. அடுத்து கிஃப்டாக கிடைக்க போது ஸ்பின்னிங். அது 3 டைம்ஸ். 6 கோப்பை இருக்கா, அதுவும் ஸ்பின்னிங்கில் தான் 2 டைம்ஸ். அவன் பேர் என்னடா? ஸ்பீடு. மூஞ்சி பார்க்க சதிக்கலை. மண்டையும் தேங்காய் மண்டை மாதிரி இருக்குது. எவனோ கருப்பா இருக்கா. ரொனால்டோவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பீஸ்ட்னு பார்ப்பீங்களா காய்ஸ்? அதில் இவனும் ரொனால்டோவும் வருவான். அதில் ஒரு எபிசோடில். அப்பா வாயை பாரு, அண்டா வாய். 2 மூட்டை அரிசி, 2 மூட்டை அரிசியை அதை போட்டு அள்ளிட்டு வரலாம். யாரா நீங்க? மூட்டை 2 மூட்டை ஃபேனர் பண்ணும். ஏன் ஃபேனு? சரி, எனக்கு ஒரு ஏசி கூட இல்லை ஃபேனு வேறு. போடி. என்னது ஸ்பாஞ்சி பாப்ல குட்டி பூச்சி வரும்ல, அதான் அது என்ன கேம் கேள். இதுவும் அதில் தான் வரும். யாராக இருக்கலாம்? கொக்கலா கோகோ. ஆமாம் அது ஸ்குவிட் கேமில் வரும். கொக்கலான் கோக்கி. ஏய் நீ பேனை நிரூபிச்சுட்டே. நீ பேன் நிரூபிச்சுட்ட. இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்கியோ தடியாய். இல்லை பக்காயிட்டா அது மாதிரி தான் இருக்கா? ஐயோ சாமியோ, இந்த வீட்டை விட்டு மாற்றணும். நீ அதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். சீக்கிரமாக காசு சேர்க்கணும். இல்லைடா வந்து கொல்ல கூட வாய்ப்பு இருக்குடா. ஃப்ரீ ஹேச்சிங். சி, இந்த மனசெல்லாம் யாரும் பார்த்தா. இது ஒரு பூச்சியை வச்சு ஒரு வண்டுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டு தான் ஏதோ கிடச்சிருக்கே. ஓகே காய்ஸ், போய் ஸ்பின் பண்ணலாமா? நல்ல வேலை ரோப்ளாக்ஸில் ஆடு வர மாட்டேங்குது. ஆடு வந்துச்சு கண்டிப்பாக கடுப்பாயிடுவேன். கடுப்பின் உச்சக்கட்டம் வென்று சாய் ரித்திக் பேச போகிறார் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை போட்டுறேன். கடவுளே, என்னடா அது? என்னானோ தெரில, ஏதோ கிடச்சிருக்கு. சரி, அடுத்து 2வது தடவை. கடவுளே அடே, அதையும் திரும்பி தான் கிடச்சிருக்கா. ஓம் நம சிவாய. அட பாவி, இது ஓடியே சேர்த்துருப்பேனே. இன்னொரு தடவை இருக்குது, மறந்துட்டேன். 4 தடவையா? இது சாத்தியம் இல்லை மாறா. காசு போயிட்டு பார்த்தியா? இந்த காசு போலங்க, அது காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குறாங்களா? சி, காசு போயிட்டுன்னு நினச்சிக்கிட்டேங்க. போய் வாங்கலாமா இல்லை முட்டை சேர்க்கலாமா? ஓகே, இப்போ வாங்குறதுக்கு ஆப்போசிட்லையா போகணும்? இல்லை, குட்டி கடையில் இந்த ஏஞ்சல் தான் கொடுக்குது. பார்க்க பேஞ்சல் மாதிரி இருந்துக்கிட்டு ஏஞ்சலாமோ? ஐயோ, பார்க்க முடியல. சூப்பர் பார்த்தீங்கன்னா, ஐயோ முடியல கைஸ். ஏலியனை விட மொத்தமாக இருக்காடே. ஸ்பான்ஜ் பாபில் ஒரு ஏலியன் வரும் கைஸ். அந்த ஏலியன் மாதிரி இருக்கும். ஆனால் அது வரும்னு நினச்சா அது கூட அழகாக இருக்கும் கைஸ். இவன் மூட்டை பக்கம் சதிக்கலை. ஐயோ, யாரும் இந்த வீடியோவை சாப்பிடும்போது பார்த்துறாதீங்க, கன்றாவியாக இருக்கும். தயவுசெய்து சாப்பிடும்போது
என் சேனலே தோன்றாதீங்க, அது இந்த வீடியோ வரும் ஃபஸ்ட்டாக. ஓகே ஓகே காய்ஸ், கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் சாப்பிடும்போது தான் பார்த்தேனா, அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சாப்பிடும்போது பார்க்காதீங்கன்னு ஒரு ஷார்ட்டில் போட்டான். நான் சாப்பிடும்போது தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் அக்கா அக்காலும் ஒருத்தவங்களும். அப்போ வெள்ளையில் வந்துட்டோம். ஆஹா, ஸ்லோ ஆகிட்டானா? அந்த பூச்சி எப்படி தான் நம்ம தூரம் வந்தான்? அவன் மூச்சு பார்க்க தேவையில்ல. ஓடவே இல்லை, கையை வச்சு அவனை பார்க்குறதே கேஸ். திரும்பி ஒரு தடவை பண்ணி பார்ப்போண்டி. ஐயோ முடியலையே, வயிறு வலிக்குதே. யாரா நீ? ஐயோ காய்ஸ் சாரி காய்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி. இந்த இது கட் பண்ணலாம் தான் இருக்கேன் காய்ஸ். சாரி காய்ஸ், திடீர்னு அப்படி ஆகிட்டு. அவன் நடக்கவே இல்லை, இவன் தள்ளவே மாட்டேங்கிறான். டிக்கிட்டு அவனை பாருங்க காய்ஸ் எப்படி நடக்கிறான்னு. இப்போ ஸ்லோவாகிடுவோம் அதுக்கப்புறம். அவன் மூஞ்சி அவன் பின்னாடி கீழே இருக்கும்போது நடக்கவே இல்லை, அவன் கையை தான் நடக்குது. ஓகே, அவன் கை தான் நடக்குது. இப்போ நம்ம கிட்ட காசு இருக்குதான், காசு கையில் இருக்கும்போது தாட்டி இருக்கு. சூப்பர், கரெக்டாக இருக்கு. ஐயோ யார் இது? ஐயோ மைண்ட் கிராஃப்டா? அதுக்கப்புறம் 26. டேய் என்ன மனுஷன் நினச்சே இவனை அவ்வளோ தலை விட்டு நான் மிருகம்னு நினச்சிட்டேன். ஒன்னே யாரு கேட்டா? 2 1 அவ்வளோதான். ஒரு கிஃப்ட் வந்து கடவுளே அச்சி கடவுளே. தளபதி யாரார் தளபதி ஃபேனோ கமெண்ட்டில் தளபதி அப்படின்னு போட்டுருங்க. தளபதி ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகலை கைஸ். சிட் தேடி வச்சு இப்போ தான் அடே நான் தேடவே இல்லையே. யூ ஃபீல் டயர்டா? அடே உனக்குமாடா? உமாமட்டே மண்டை பாக்ஸ். இவன் பேர் மண்டை பாக்ஸ். இவனாச்சும் பரவாயில்ல, இந்த கோரியை போட்டு இவனை பார்க்க காமெடியாது. அது நம்மள பாருங்க கைஸ். அவனாச்சும் பரவாயில்ல, நம்ம பார்க்க சுத்தம்டா. டேய் இந்த மூஞ்செல்லாம் எவனாச்சும் பார்ப்போமாலாம். ஓகே காய்ஸ், வந்து வாங்கிட்டோம். ஏறி என்ன மண்டிய இது 40. ஐயோ நம்ம டவருக்கு, இந்த டவரா இது என்னன்னு தெரியல கைஸ். உருட்டி தட்டி போட்டுலாம் கிடக்கும். நம்ம பண்ணால் ஏதோ ரோபாக்ஸ்லாம் கொடுத்து இப்படி தான். ரோப்ளாக்ஸ்னா என்ன? ரோபாக்ஸ் இது பேர், இந்த கேம் பேர் ரோபாக்ஸ். அது உண்மையான காசு. இதோ மேலே போட்டிருக்குல்ல காசு, ஒன்லி ₹155. முடியல காசு, முடியல, என்னால் முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் காசு எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த ரோபாட்டால் இவ்வளோ தூரம் தான், பாதி தூரம் கூட இன்னும் வர்ற கைஸ். மானம் போகுது கைஸ். ரோப்ளாக்ஸ் அது யாருக்கு தெரியும்? ரோபாட்டா அவன் மனசு மாதிரி தானே நடக்கிறான். இந்த ரோபோட் தெரிச்சுக்கோ, அதான் நம்மளுக்கு பாதி தூரம் மாற்ற நடக்க. ஆமாம் 40. ஐயே அதை இதுவே எப்படி வெயிட் பண்ணா அது இன்னொன்று இதை விட சூப்பராக இருக்குங்க. மனுஷன் ரோபோட் அதான் கேட்டேன். 2 மினிட் பார்ப்போமா? அந்த 2 மினிட்டை மட்டும் வரிக்க பாருங்க. 25 24 20 19 18 தேவையில்லாமல் பாட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ இதான் கிராபா? நான் கூட தொப்பின்னு நினச்சிக்கிட்டேன். தொப்பி போட்டோம்ல, யாராச்சும் வருவாங்களா? இதான் இருக்கே எங்கே? அதிலே ரோபோட் 7 ரோபோட்டு என்னது? ஹெவன் வாயிலே வர மாட்டேங்குது தேவையில்லாமல். அந்த ரோபோட் ஒன்று தொலைஞ்சு கொஞ்ச நேரத்தில் 8 முடியல கைஸ், மனத்தை வாங்குறாடே. ஓகே போட்டு நசுக்குடா. ஸ்பின்னிங்கில் வேறு இருக்கே, ஸ்பின் பண்ணிவிடுவோம். ஸ்பின் பண்ணால் காசு கிடச்சிருக்கு. காசு போயிருக்கா? காசு கிடச்சிருக்கு. ஸ்பின் பண்ணால வாயில் வந்துட போகுது. திரும்பி ஒரு தடவை பண்ணுவோம்.
15 எப்படி வந்துச்சு? நான் ஒரு தடவை திரும்பி 3 வந்திருக்கு. தேவையில்ல. உன்னோட இப்போ இந்த ஏஞ்சல் கிட்ட போய் கேட்போம் வாங்க. எனக்கு கடவுள். கடவுளா? யாரும் அந்த மங்கி மூஞ்ச? ஐயோ காட்டு எவகிட்டயோ மங்கி மூஞ்சல் தானா? ஐயோ மங்கி மூஞ்சல் இல்லை, மண்டையில் சட்டி போட்டிருக்காங்க. சட்டியை கவுத்து வச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், அப்படிதான் இருப்பாங்க. படை வீரர்கள் ஃபிஃப்த்து தான் படிக்கிறேன். என் தங்கச்சி செகண்டு. வயசு சொல்லி பார்க்கலாம். இப்படி பேசுதே வயசு. 10. ஐயோ ஐயோ என் வயசு தான் 10. இவ வயசு எவ்வளோன்னு தெரியுமா? வயசு 6. இவ வயசு 6. இந்த வருஷம் வந்து இவ்வளோ. ஹாப்பி பொங்கல். உண்மையிலே என் வயசு ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டேனா? என் வயசு 2024. என்ன வளர்றா? நவரு ஆதித்ய வராது. அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த பைசும் இல்லை. ஆதித் கேமரான்னு தான் கேட்டேன். ஆதித் கேமர்னே சொல்கிறேன். 60 வாங்கணும். 60 வாங்கிட்டு உங்களை பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு காசு நசுக்கிட்டுட்டோம். நசுக்கிட்டான். ரொம்ப அடிப்படை. அவன் எப்படி தப்பிச்சானே தெரியலையே. அதான் உடம்பு ஃபுல்லாக இதே மாட்டிக்கி நிற்கிறானே. இப்போ நம்ம காசு கிடச்சிட்டு காய்ஸ் மேலே பாருங்கள். காசு கேட்டேனாடா, நம்ம தான் போய் ஆண்டெல்லாம் நின்னோம். ஓகே காய்ஸ் வாங்கிடுவோம். இந்த பிரின்ஸ் அழகா இருக்கான். ஐயே என்னடி பிடிச்சிருக்கிறான். எடுத்ததுலேயே பேயே வருது. ஐயோ இந்த பொண்ணு தானே பேய். இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வேட்டு. காசு வாங்க காசு. ஏதாச்சும் இதை வச்சாச்சும் நம்ம போக முடியுதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் போக முடியுமா காய்ஸ்? போக முடியுமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முழுசாக பார்த்துட்டுலாம் சொல்லக்கூடாது. கண்ணாடி ரெடி சொல்லு. என் கண்ணாடிலாம் கட்டக்கூடாது. என் கண்ணாடி தரவே கூடாது. பேசுவாங்க 2 செகண்ட் 20 செகண்டில் பார்த்து சொல்லுங்கள் காய்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்டில் முடிஞ்சிடுச்சு. 10 ஓகே 10. ஓகே காய்ஸ் 10 திரும்ப வாங்க போகலாம். இந்த பிரின்ஸ் நல்லா தான் தரலானே. ஆனால் என்ன எங்கடா கண்ணு முக்கெலாம் யாரோ கடிச்சிட்டு போயிட்டாங்க போலியே. இல்லை கிரீடத்தை வச்சுக்கிட்டு இந்த என்ன பிரின்ஸ்னு சொன்னால் தெரியும் சொல்லுங்கள் காய்ஸ் கமெண்ட்ல. நான் சொல்கிறேன். எல்லாரும் கமெண்ட் தான். ஐயாச்சி பேய் பிஞ்சாஸ். இது பேய் பிஞ்சா பீஸா பிஞ்சசாமி சாமியா பீபையாடி. யாருடாவே? ஐயோ இவனோட போகிறானோலே. யாருடாடா? இனிமேல் ஸ்லோவாக தான் போகணும். நீ நினச்சா அது அட பாவி. கணக்கணைகளை காதல் கொண்டேன் கண்வேனை தேனவன் காணவில்லை. அப்படி தானே ஓடி வரணும். 90 இன்னும் கொஞ்சம் போ. பாருங்க காய்ஸ். இப்போ ஒயிட் எப்போ வரும் சொல்லுங்கள். 28 கிலோமீட்டரா 42 கிலோமீட்டரா? இல்லை அதுக்கு நடுவுலையா? அதுக்கு வெளில தான் சும்மா சொன்ன 14 கிலோமீட்டர் தான் வருது. 22 இல்லை. ஆதித் கேமர் தானே அது? ஆதித் கேமர் தான் நினைக்கிறேன். அவரை மாதிரி தானே இருக்கீங்க. அவர் இல்லை. அவர் இல்லை ஆனால் அவரோட ஃபேஸ் தான். ஆமாம் எவ்வளோ யூடியூபர் அதெல்லாம் தெரியாது. தம்பி ஆனால் கூட தெரியாது. அட பாவி வயசு தெரிஞ்சதானா? திடீர்னு சடன் பிரேக் போட்டானே. எனக்கு பாதி தாண்ட மாட்டேன். நீ நீ உருட்டுமா உருட்டு.
உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் வரும். ஒன்றும் வராது. இந்த 2 ரூபா காசை தவிர வேறு என்ன வரப்போகுது? அதுவும் நிஜத்தில் கூட வர மாட்டேங்குது. கோகுவா ஃப்ளைட்டா? அட பாவியே, கோகுவா ஃப்ளைட்டா? அப்படியே போகும்போது ஒரு ஸ்பின் பண்ணுறோம். ஸ்பின்னில் ஏதாச்சும் கிடைக்கணுமே. ஒன்றுமே கிடைக்கல. அவ்வளோதான், டிக்கெட் போயிட்டு. கத்துல ஏதாச்சும் கிடைக்குன்னு பார்த்தேன், ஒரு மண்ணும் கிடைக்கல. காசை தவிர சீக்கிரமாக இருக்கிறது நான் தான் டாப்பு. அதுக்குள்ளே எவ்வளோ போய் ஜெயிச்சிட்டான். கப்பை நான் தான்டா எடுப்பேன் ஃபஸ்ட்டு. கப்பை நான் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். ஒரு ரோபோட் வண்டி ஒருத்தன் வந்தான், அவனை வாங்கிட்டேன். அவன் காசு கொடுத்து தான் வாங்கினேன். அவன் வரல. இதை பாருங்க, இவனும் அந்த அவனாச்சும் பரவாடா, அவனாச்சும் ராஜா. இவன் ஒருத்தவன் பழைய தலைவன் மாதிரி இருந்தான். ஏன்னா சிப்பாயை கொண்டு வந்திருக்கானோ வர ஃபீடாக போகணும். சரி, நான் இன்னொன்று செம்மையான இருக்கா காசு செம்மையானது பண்ணி தரேன். ஸ்லோ ஆகிட்டான். இந்த பாதி தூரத்தை உங்களால் தாண்ட முடியல. இல்லை வேற காசு வேற கொடுக்குமா? 140 rupees காசு. அந்த எலும்பு உடஞ்சி போய்டும்னு நான் சொல்லுறேன். ஆமாம், பேரு ஸ்கெலிட்டன். ஏய் என்னடா ரோப்ளாக்ஸ் வேணாம். ஐயோ, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. இதற்கு பேய் பிடிச்சிருக்கா, காப்பாத்துக்கு கிட்டுக்கு வராதே. காய்ஸ் ஓகே காய்ஸ், தங்கச்சிக்கு ஏதோ ஆகிட்டு ஒன்றும் அவளை சும்மா நடிச்சது போல. நானே திடீர்னு பயந்துட்டேன். தாங்கடா வேறு பொம்மையை அடே 140 rupees. ஓவரா அழுது போடுவேன்டா, அழுது போடுவேன். ஒரு 2 ரவுண்டு போதும். தள்ளு நீ நல்லா தள்ளு. போட்டு உருட்டு தள்ளு. நீ நல்லா தள்ளு. போட்டு ஊட்டி தள்ளு. நீ தள்ளு, உன் பலத்தை வச்சு தள்ளு. நீ நல்லா தள்ளு, நீ பலத்தை வச்சு தள்ளு. ஐயோ, பாட்டு பாடி வை வரைக்குது. ஒரு பாட்டாடா கன்றாவியா அப்படின்னு நினைக்காதீங்க. சாரி. குருவிகள் சத்தத்தை கேட்குறீங்களா? இது இயற்கை குருவி. இப்போ இவ்வளோ ஹைட்டில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பொங்கலில் அதனால் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போகிறேன். சாப்பாடில் அங்கேயே சாப்பாடு செஞ்சு வைக்க போகிறேன். சும்மா கேமடி. ஐயோ, பொங்கல் அன்னைக்கு போட்டு நசுக்கிறானே. என்ன பொங்கலில் போட்டு சாப்பிட்டுருவா பழைய இந்த உருண்டை. சரி, இந்த மாதிரி ஒரு லட்டு இருந்துச்சுன்னா இவனை மாதிரியே ஆகிடலாம். அந்த உருண்டை மாதிரியே ஆகிடலாம். இந்த மாதிரி லட்டு சோட்டா பீம் யார் அவன்? பாவம் கைசாவன். என்ன தம்பி ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். ஆனால் அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது காய்ஸ். நம்மளும் அந்த அந்த கட்டத்துலேருந்து தானே கடந்து வந்திருக்கோம். கிண்டல் பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம வேலையே பார்ப்போம். திடீர்னு அவனோட ஆட்கள் கூட்டுக்கிட்டேன்னு என்னோடய சேனலை தூக்கிட்டானா? ஐயோ ஏனப்பா சாமி, உங்கள் சவகாசமே ஆனால் ஸ்லோ ஆகிட்டானா? திரும்பி போ கீழே. ஸ்பின் வேணாம் இப்போதைக்கு. ஓகே, ஸ்கிப் பண்ணுவோம். ஒரு டிக்கெட்டா? ஒரு டிக்கெட் ஆர் ஃபினிஷ்ட். கேட் a சான்ஸ். இன்னும் ஒரு தடவை பஸ் முடியாதா? ஓகே, இப்படியே நசுக்கிட்டான். 155 rupees வந்திருக்கு. இதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வாங்கினா தான் நம்மளால் போக முடியும். ஓகே, அதுக்கப்புறம் 200 rupees சேர்க்கணும். பேட்மேனா? இவன் யார்? அவன் ஏஞ்சலு. அடே, அங்கே இருக்கிறது அப்படியே தூக்கி கொடுத்துருக்கானோடே. எடே, யாரா நீங்கள்? அங்கே உங்களை இந்த ஷாப்பிங்கில் ஒன்று இருக்கா? இதை பார்த்துக்கோங்க காய்ஸ். இந்த மூஞ்சி பார்த்துக்கோங்க. எங்கடா தெரியலையே. இங்கே ஒரு ஏஞ்சல் இருக்குல்ல காய்ஸ். இங்கே ஒரு ஏஞ்சல் ஷாப்பிங்கில் இதோ இந்த ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் நம்மளுக்கும் இருக்குது. இல்லை, இந்த மூஞ்செல்லாம் போய் கொடுத்துருக்கீங்க ஏஞ்சல்னு. ஏஞ்சல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? சும்மா முருகர் மாதிரி இருக்கும். இவனை பாரு, சரி முறுக்கு தின்னுட்டு முறுக்குன்னு இருக்கானு. ஒவ்வொரு அது முடிய
சோக்கா சொன்ன நீ. ஓகே இப்போதைக்கு ஐயோ ஓகே காய்ஸ் இப்போதைக்கு இவ்வளோதான் போக முடியுது இவ்வளோதான் போக முடியுதா? இந்த ஏஞ்சல் பறக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தூக்கிட்டு போகுமா நீ? இதான் ரெக்க இருக்குல்ல, அதான் ரெக்க. காய்ஸ் எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்னும் 3 வாங்கினா போதும் காய்ஸ். 3 தான். அந்த 3க்கு நம்ம காசு சேர்க்கணும். இது பார்த்தா ரைட்டா? ஐயோ நசிக்கிட்டானா? இந்த ஏஞ்சலையும் தான் நசிக்கிருக்கான். அதனால் சந்தோஷம் தான். இல்லைங்க, மேலே 1 ஃப்ளோர், இங்கே 1 ஃப்ளோர், இங்கே தான் நாங்கள் இருக்கோம். ஐயோ நாங்கள் தங்குற சொல்லிக்கிட்டு இருக்கா? கேமில் பேசிக்கிட்டு இருக்கேன். குருவி சத்தம் கேட்குதா? எனக்கு கேட்கலையே. நம்ம தான் சுதுனியா, நம்ம தான் ஏறாமே 21 கப்பு வாங்கியிருக்கோம். பெருமையாக இருக்கு. இந்த மூஞ்சை யாரா காட்டுற? ஐயோ இதுக்கப்புறம் தான் அது வருமா? ஆச்சு உடனே வரும் ஒரு ஆசைப்பட்டேனே. மோசம் பண்ணிட்டேன். ஆசையில் தோசை ஊற்றிட்டு இதுதான் அரை மணி நேரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ் இப்போ வந்து கோ ராக்கி ஆகும்போது நம்ம தானே தான் நசுக்க போகுது. அப்படியே ஓரந்தள்ள வேண்டியதானே? இவனே போயிட்டுருக்கான். ஓரந்தள்ளு நீ 200 சேர்க்கணும் காய்ஸ். நம்ம இன்னும் 100 சேர்க்கலை. அப்படின்னா 200 சேர்க்கறதுக்கு கதம் ஓகேயா? ஓகே காய்ஸ் எப்படியோ நான் சேர்க்க வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ் எப்படியோ நம்ம சேர்த்துட்டோம். இவ்வளோ காசு நானும் இல்லை என்னடா இப்படி பண்ணுறீங்க காய்ஸ்? வரப்போகுது காய்ஸ். சரி இங்கே பாருங்க காய்ஸ், பேட்மேனை கடைசியாக போய் தலை விட்டானோ. பேட்மேன் நீ பேட்டை வச்சு கூட கருப்பாக தான் இருப்பான். ஆனால் ஐயோ ஆமாலே கருப்பாக. இப்போ பாருங்க காய்ஸ், ஒரு மூட்டைப்பூச்சி இருக்கும்ல, அந்த மூட்டைப்பூச்சி சாணி அப்படியே உருட்டி தள்ளிட்டு போகல, அது மாதிரியே இருக்குது பாருங்க காய்ஸ். ஐயோ சதிக்கலை வேலை. இப்படியே அடியாலே பார்ப்போம். யாரா இவனை போய் காட்டுறானா? 135 ரூபா நம்மளால் தாண்ட முடியுமா? 42 முடியவே முடியாது. நல்லா போகுது. அதை விட கெட்ட ஒருத்தரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கத்துறா சவுண்டு கேட்டுக்கலாங்க. தோரோட சவுண்டு காமெடியாகவே இல்லை. சுத்த காமெடியே இல்லை. திரும்பி ஒரு ரைடு போவோமா? 400 ரூபா. ஐயோ என்ன பண்ண? இதுகிட்ட இருந்தால் செத்துருவோம் கைஸ். இதுக்கிட்டே போகணும். ஓகே கைஸ் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு டவர் ஏற போகிறோம். டவர் ஏறி முடிக்க போகிறோம். அப்படியே ஸ்பைக் மண்டியை தாண்ட முடியாது. ஆனாலும் பரவாயில்ல கைஸ். லொடன்னு பேசுனது எனக்கே வாய் விடுச்சிச்சு. ஐயோ அதெல்லாம் பஜ்ஜியில் சாப்பிட்லான்னு போனோம் காய். சுற்றி முற்றி பாருங்க. ஒரு ரோபோட்டிக் சயின்ஸ் சிட்டி கமெண்ட் போகிறதுல ஏதோ கருப்பு லட்டு நீ உருளுவதேன், உருண்டையா ஆல்ரெடி இருக்காய் திரும்பி உருண்டையாக்கிறோமே. காய்ஸ் எப்படியோ பண்ண முடியாது போலையே. காய்ஸ் இதோட வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். அதுக்கும் ஒன்ஸ் மோர் ட்ரை நான் பண்ணுறேன். ஒன்ஸ் மோர் ட்ரை நம்மளால் முடியும். சுட்டு டோரா இன்னும் 1000 தான் கைஸ். அதனால் நம்மளுக்குலாம் ஜிஜூபி நம்ம ரேஞ்சு வேறு. இந்த போக்கிமான் ரேஞ்சு வேறு. ஆனால் நம்மளுக்கு ரேஞ்செலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ரேஞ்சுக்கு வரணும்னு வர்றான், அடி ரேஞ்சுக்கு வரணும்னு வர்றான். அதனால் ரேஞ்சை பற்றி நம்மளால் கண்டுக்கவே தேவையில்லை. அவன் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் போகட்டும், நம்மளும் அவ்வளோ ஸ்பீடாக வருவோம். அவனும் நம்ம ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருப்பான். பாவம் இந்த பையனுக்கு கால் வலிக்கும். இவனாச்சும் ஸ்லோவாக வந்து போனான் பேட்மேன். இந்த பையன் பழச்சிறப்பு சோகமாயிட்டு அதுக்குள்ளே நின்ட்டானா? சொல்லி வாய முடியல. நின்ட்டியாடா தம்பிடே. கருப்பு நிலா நீ
நீ கலங்கு வேதன் அந்த பாட்டை ட்ரோல் பண்ணுற வகையில் நான் ஒரு பாட்டு பாடுறேன். கருப்பு லட்டு நீ உருளுவது நீ ஆல்ரெடி உருண்டையாக தானே இருக்கே. காசு இப்போ நம்மளுக்கு கடைக்கணும் காசு ஆகிடும். ஏன்னா ஒரு பெட்டு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஆடு மாதிரி பூனை மாதிரி. நான் கொஞ்ச நேரத்தில் இப்போ போகணும். கிஃப்ட் பாக்ஸ் வேறு கம்ப்ளீட் ஆகிட்டு. அதனால் உங்களோட சப்ஸ்கிரைப் சப்போர்ட் இருந்தால் தான் அதனால் இந்த வீடியோவை பார்ட் 2 பார்ட் 3 கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபு 36க்கு மேலே வரணும் கைஸ். அப்போ தான் கைஸ் என்னால் பார்ட் 2 பார்ட் 3 ரெகுலராக வரும் உங்களுக்கு வீடியோ. புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2வது வீடியோ தான் ரொம்ப கலெக்ட் ஆகிட்டு, அதனால் பார்க்காதீங்க. ஷார்ட்ஸில் வேறு நிறைய போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் பாருங்கள். ஓகே, கருப்பு லட்டு சாப்பிடணும் போல இருக்குது. எள்ளு லட்டு, எள்ளு உருண்டை தெரியுமா காய்ஸ்? அது மாதிரியே வச்சுருக்கணும். ஓகே காய்ஸ், எப்படியோ இது அளவுக்கு வந்துட்டோம். ஓகே, என்னால் முடியல காய்ஸ், கையெல்லாம் வலிக்குது. நான் உருட்டல ஆட்டோ உருட்டுறது தான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வலிக்குது. ஐயோ சத்தம். யார் அந்த ஸ்டிக்மேனு? ஒரு கேமில் வருவாள் அந்த ஸ்டிக்மேன். எது வேணா தரேன்டா, எனக்கு எது வேணா தரேன்டா. ஓகே காய்ஸ், இது வேணா தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ செல்ல தர போகிறேன் காய்ஸ். இப்போ நம்ம எப்படியும் இந்த பேமெண்ட்டை வாங்கிட்டோம். பேமெண்ட்டும் சொல்கிறான். இப்போ நம்ம இந்த ஆட்டத்தையே முடிக்க போகிறோம். அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் போய் எல்லோரும் வீட்டில் பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு 2 லேஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் வேணாம், அது உடம்புக்கு கெடுதல். அதனால் ஜீரமாகிறதுக்கு ஜீரக மிட்டாய் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. ஓய், என்னோட வேர்வையாடாது, வேர்வைலாம் இப்படியா இருக்குது? இவனுக்கெல்லாம் வேர்வை வரும் இந்த மண்டை பாக்ஸ் மண்டையனுக்கெல்லாம். காய்ச்சி இவ்வளோ ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. ஆனால் எனக்கு இனிமேலே நல்லா போராட முடியாது காய்ச்சி அந்த காசுக்காக. இனிமேல் என்னால் கண்டிப்பாக இப்படி ஸ்லோவாக தான் இருக்கேன். கொஞ்ச நாள் கட் பண்ணி வேணால் காட்டுறேன். பாய் காய்ஸ், பாய். நான் தான் உங்கள் சாய்.